கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். சங்கீதம் 143:10 இப்படியாக சொல்லுகிறது, உமது திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். உனது திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. உமது திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அருமையான வேளையிலே நம்மை தாழ்த்துவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. இயேசுவே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தீற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. சங்கீதம் 143:6 வாசித்து பார்க்கும்போது, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன், உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன்.
வறண்ட நிலம் தவிப்பது போல என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. சங்கீதம் 143:8 மிக அழகாக சொல்லும், உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஒப்பு கொடுப்போமா? இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போமா? சிரம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் நல்ல பாதைகளை, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. நீங்கள் எங்களை கையை பிடிச்சுக்கங்கப்பா. நாங்கள் பிடிச்சா விட்டுருவோம்ப்பா. நீங்கள் பிடிச்சிக்குங்கப்பா. இதோ இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழுவில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அதிகாலை உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் வராத பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு செபிக்கிறேன் ராஜா. பாரத்தோடு செபிக்கிறேன் அப்பா. நீர் அழைத்து வரும் ஆண்டவரே, நீர் அழைத்து வருவதற்காய் நன்றி அப்பா. ஒரு நாள் உடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஒருவரும் வீணாய் போகாமல், நான் உங்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை, ஒரு நாளும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. உன் குற்றங்களை நான் என் மனதில் வைப்பதில்லை, என் முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டேன். உன்னை அன்பு செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. உன்னை நினைக்காமல் என்னால் இருக்க முடியாது.
இன்று உம்முடைய வார்த்தை வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் நீர் செய்த உடன்படிக்கையும் ஒரு நாளும் நீர் மீறமாட்டீர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து போகிறோம், மீறுகிறோம். எங்களை நீர்தான் கரம் பிடித்து நடத்தணும் ஆண்டவரே. இந்த காலையில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.